இப்படி வா. வாங்க மேடம். மணி என்ன, எப்படி இருக்கீங்க? பாபுனா என்ன ஆளைய காணோம்? பசங்களா எப்படி இருக்காங்க? இருக்காங்கண்ணே. மேடம், இவர்தான் மணி அண்ணே. புவனா, இவங்க யாரு? இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தானே. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. நல்லதுமா, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வணக்கங்க, என் பேர் சத்யா. இவ என் ஃப்ரெண்டு கல்யாணி. வணக்கம் மேடம். எங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அண்ணா? தங்கச்சிக்கு உதவி பண்ணிருக்கீங்க, நான் கடமைப்பட்டிருக்கேம்மா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. யாரையாவது தட்டணுமா இல்ல தூக்கணுமா? ஐயோ, அதெல்லாம் இல்ல. வாசு கூட தொழில் பண்ண அவங்க கூட்டாளிங்க யாரையாவது மீட் பண்ண முடியுமா? எதுக்கு? அது ஒரு தகவல் தெரிஞ்சுக்கதான். வாசு கூட்டாளிங்களா தொழிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சேமா. வேலையை செய்வானுங்க, காசு வாங்குவானுங்க, அப்புறம் காணாம போயிடுவானுங்க. போலீஸ்க்கு பயந்துகிட்டு யாரும் கான்டாக்ட்லயே இல்ல. அப்பப்ப வர ஆளுங்களை வச்சுதான் தொழிலே நடக்கும். யாராச்சும் ஒருத்தராவது ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அப்ப இருந்தவங்க எல்லாம் வெளியூர் பசங்களாச்சேமா. இப்ப எங்க இருக்கானுங்க, என்ன பண்றானுங்கன்னே தெரியாது. பாதி பேரு ஜெயில போய் ரெஸ்ட் எடுப்பானுங்க. யோசிச்சு பார்த்தமா, யாரும் ஞாபகத்துக்கு வரலையே. எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. உங்க நம்பரை கொடுத்துட்டு போங்கம்மா. வேற யாரையாவது கேட்டு தகவலை சொல்றேன். அது புவனா கிட்ட சொன்னா போதும், நாங்க அவங்க கிட்ட கேட்டுக்கிறோம். நல்லதுங்கம்மா. சரி, வா போலாம்.